குறிப்பாக புத்தக திருவிழாக்கள் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா இருக்காது. ஸோ அட்வான்ஸாக நடக்கிறத இப்போவே பயன்படுத்திங்க. சீர்வாசகரோட புத்தகங்கள் நமக்கும் ஸ்டாக் வர வேண்டியது வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே சென்னை புத்தக திருவிழா வாங்கி அனுப்ப முடியாதவங்களுக்கு இந்த செட்டில் நான் அனுப்பிடுறேன். சேலத்துக்குலாம் நிறைய பேர் ஜனவரியில் தொடங்குதுலாம் சொல்லியிருந்தாங்க. கன்ஃபார்ம்டு நியூஸ் எதுவுமே வரல. வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையாரங்கிறது உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த பிப்ரவரி மாதத்தில் நடைபெறக்கூடிய புத்தக திருவிழாக்கள். ஏன்னா மொத்தமாக ஒரு 6 மாவட்டத்தில் புத்தக திருவிழாக்கள் நடந்து முடிஞ்சிருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்க போகுது. ஸோ ஒரு 6 மாவட்டத்துக்கான அப்டேட் தான் இது. சொல்லப்போனால் இந்த புத்தக திருவிழாக்கள் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி திரு அந்த திருவில் வர எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இப்போ புக் ஃபேர் நடக்குதுன்னு சொல்லலாம். முதல்ல நான் அந்த தொடங்கின ஆர்டர் படி வந்துடுறேன். புக் ஃபேர் இது மட்டும்தான் முடிஞ்சிருச்சு. திருவாரூர் பிப்ரவரி 8 தொடங்கி பிப்ரவரி 17 முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் திருவாரூரில் இடம் மாற்றிருந்தாங்க. வழக்கமாக நம்ம நியூ பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே நடத்துவாங்க. நல்ல இடம், ஸ்பேஸ் சூப்பராக இருக்கும். இந்த முறை மங்கள வரதர் மஹால், பவித்திர மாணிக்கத்தில் உள்ள மங்கள வரதர் மஹால், கும்பகோணம் போகிற பஸ் எல்லாமே போகும், அங்கே ஸ்டாப்பிங் கேட்டு இறங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போய் பார்த்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா சீர்வாசகரோட்டம்லாம் இங்கே ஸ்டாலே போட்டிருந்தாங்க. ஸோ திருவாரூர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அனுபவத்தை ஷேர் பண்ணிங்க. அடுத்தது தொடங்கினது பார்த்தோன்னா திருநெல்வேலிலாம் பார்த்தோன்னா தென்காசி முடியுது, அப்படியே திருநெல்வேலி. ஸோ அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிப்ரவரி 10 தொடங்கிருச்சு. 12 தான் தொடங்கும்னு சொன்னாங்க. ஆனால் அட்வான்ஸ் பண்ணி 10 தொடங்கிட்டாங்க. நம்ம சேனலில் நான் அப்டேட் போட்டிருந்தேன், அட்வான்ஸாக 2 நாள் முன்னாடி தொடங்குது அப்படின்னு. ஸோ பிப்ரவரி 10லேருந்து பிப்ரவரி 22 வரை நடைபெறுது திருநெல்வேலி புத்தக திருவிழா. நடைபெற இடம் மாநகராட்சி வர்த்தக மையம். ஸோ இது எப்படி போகிறது அப்படிங்கிறது எனக்கு சரியாக கிளியர் டீட்டெயில் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த வஉசி ஸ்டேடியத்தில் நடக்கும். பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட், பாளையங்கோட்டை போகிற வண்டி நான் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் நேராக போயிடுவேன். திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து பாளையங்கோட்டை பஸ் ஏறி ஒரு ஸ்டாப்பில் இறங்கிட்டு வஉசி ஸ்டேடியம் நடந்து போயிருக்கேன். பட் இந்த மாநகராட்சி வர்த்தக மையம் இது எப்படி ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரில. திருநெல்வேலி வாசிகள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி போய்க்குங்க. அடுத்தது திடீர்னு எதிர்பார்க்காம வந்த அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லலாம். அடுத்த 2 மாவட்டமே திருவள்ளூர் பிப்ரவரி 13 தொடங்கியிருக்கு. பிப்ரவரி 22 வரையும் முடிகிற நாள் எல்லாமே அந்த ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக முடிக்கிறாங்க. பிப்ரவரி 22 வரையும் மாவட்ட பெருந்திட்ட வளாகம் நடைபெற இடம். இது குறித்தும் சரியான லொக்கேஷன் தெரியல. ஏன்னா கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா பழைய கலெக்டரேட் ஆப்போசிட்டுங்கிறாங்க, புது கலெக்டரேட் இருக்கிற இடத்துல தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாவட்ட பெருந்திட்ட வளாகம் திருவள்ளூர்காரங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, கரெக்டாக எங்கே இருக்குது. ஏன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்துலங்கிறாங்க, பழைய கலெக்டரேட்டுங்கிறாங்க, புது கலெக்டரேட்டுங்கிறாங்க. இல்லை இது 3மே பக்கத்தில் இருக்கா, அதனால தான் இப்படி சொல்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ திருவள்ளூர் பிப்ரவரி 13லேருந்து பிப்ரவரி 22 வரையும் சென்னைக்கு அங்கே மிஸ் பண்ணவங்க கூட திருவள்ளூரில் பக்கத்தில் போய் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது போன வருடம் ஃபுல்லாக அதிகமாக கேள்வி கேட்கப்பட்ட இடம் எங்கே, எப்போ 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 அப்படின்னு திருச்சி புத்தக திருவிழா. ஸோ திருச்சி புத்தக திருவிழாவும் இப்போ தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கு. பிப்ரவரி 14 தொடங்கியிருக்காங்க. பிப்ரவரி 22 வரை நடைபெறுது. திருச்சியை பொறுத்தவரையும் ஒரு கூடுதல் அப்டேட், நான் திருச்சியில் சீர்வாசகரோட்டம் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன்னா அதை நிறைய ஆஃபர் புக்ஸ் நிறைய பேர் கேட்டதுனால. பட் திருச்சியில் ஃபஸ்ட்டு வரல. அதுக்கு போல் திருவாரூரில் ஸ்டால் போட்டிருந்தாங்க. பட் திருவாரூர் புக் ஃபேர் முடியவும் அங்கேருந்து இங்கே இப்போ புக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. நமக்கு யாவரும் பப்ளிகேஷன் திருச்சியில் ஸ்டால் இருக்குது. நம்ம ஃபுல் விலாக் திருச்சி போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், யாவருமோட ஸ்டால் இருக்கும். சால்ட்டு பதிப்பகம் புக்கும் யாவரும் புக்ஸ் மட்டும் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு சீர்வாசகர் வட்டத்து புக்கும் கிடைக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திருவாரூர்லேருந்து அப்படியே புக்கை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திருச்சி புக் ஃபேர் மறந்துடாதீங்க. பிப்ரவரி 14லேருந்து 22 நடைபெற இடம் வெஸ்ட்ரி ஸ்கூல் கிரவுண்டு. நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். நீங்கள் பஞ்சாப்பூரில் போய் இறங்கினாலும் அல்லது சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கினாலும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு டிக்கெட் எடுங்க. சென்ட்ரலில் போய் இறங்கிட்டு நடந்து போனீங்கன்னா ஒரு 750 மீட்டர் 900 மீட்டர் தான். சும்மா அப்படி ஃபோன் பேசிட்டு நடந்து போனீங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் நடந்து போயிடலாம். ஸோ வெஸ்ட்ரி ஸ்கூல் கிரவுண்டு அங்கே தான் நடக்குது. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். சீர்வாசோட புக்கம் வந்திருக்கு. ஆனால் திருச்சி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ டிமாண்ட் இருந்த இடத்துல திருச்சி ஏன்னா முதல்ல திருச்சியில் தான் நான் அந்த பப்ளிகேஷன் டிவிஷன் அவங்களுடைய ஸ்டால்லாம் பார்த்தேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் எல்லாருமே ஸ்டால் போட்டிருந்தாங்க. இந்த வருடம் பார்த்தோன்னா ஒரு எதிர்பார்க்காத அனௌன்ஸ்மெண்ட். திருச்சி யாருமே எதிர்பார்க்கல இந்த சீசனில் வரும் அப்படின்னு. ஏன்னா எப்போதுமே அந்த செப்டம்பருக்கு பிறகு வரும். இது சம்மந்தம் இல்லாமல் வந்தனால ஸ்டால்ஸும் நிறையா வரல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் 4 திரு டிஸ்ட்ரிக்ட், திருவாரூர், திருநெல்வேலி, திருவள்ளூர், திருச்சி 4 திரு டிஸ்ட்ரிக்ட் வரவும் ஸ்டால்ஸ் பிரிஞ்சிருச்சு. நமக்கு ஒழுங்கான ஸ்டால்ஸ் ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு திருச்சியில் வரலை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது இனிமே இன்னைக்கு தொடங்குது, இன்னைக்கு கரெக்டாக தொடங்குது.
செங்கல்பட்டு புத்தக திருவிழா. இதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் வெளிலே தெரியல. அதே மாதிரி இவங்க ஒரு ரொம்ப பாப்புலாரிட்டி கிடைக்கல, என்னவோ 6 நாள் தான் வைக்கிறாங்க. பிப்ரவரி 20 தொடங்குது, பிப்ரவரி 26 வரையும் தான். ஸோ அந்த 28 வரையும் வீக்கெண்ட் வரையும் அப்படி கூட பிளான் பண்ணல. பிப்ரவரி 26 வரையும் தான் நடைபெறுது. நடைபெற இடம் மறைமலை நகரில் உள்ள மாநகராட்சியில் நகராட்சி சமுதாய கூடம், நகராட்சி சமூக நல கூடம்னு போட்டிருக்காங்க. மறைமலை நகர். ஸோ இது எவ்வளோ தூரம் திருவள்ளூர் பக்கத்தில் நடக்குது, இந்த பக்கம் செங்கல்பட்டு நடக்குது. ஸோ அந்த சென்னை சரௌண்டிங்கில் உள்ளவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஸ்டால்ஸ் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக திடீர்னு பிளான் பண்ணி நடத்துறதுனால. அடுத்தது இன்னொன்று, இப்போ திருச்சிக்கு மேபி இந்த வருஷம் 2வது புத்தக திருவிழா இருக்கலாம். ஏன்னா இப்போ நடக்கிறது என்னதான் திருச்சி புத்தக திருவிழா 2026ன்னு பேர் வச்சிருந்தாலும் 25ல் நடக்காததான் காம்பன்சேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 26க்கானது திருப்பி ஒரு வேளை நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். பட் ஏன்னா நிறையா டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி 2 வாட்டி நடக்கும். போன வருஷம் வேலூர், ராணிப்பேட்டெலாம் 2 வாட்டி ஏதோ ஒரு ஃபண்டு சேர்ந்துருக்கும் போல ஒரே வருஷத்துக்குள்ள 2 வாட்டி நடத்தினாங்க. தேனியுமே போன வருஷம் 2 வாட்டி நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு திருச்சி 2வது வாட்டி ஒரு வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம் எப்படின்னு. அடுத்த மாதிரி தஞ்சாவூர் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. தஞ்சாவூர், சேலம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, போன வருஷம் நடக்கலைன்னு. எந்த அப்டேட்டும் இல்லை. சேலத்துக்குலாம் நிறைய பேர் ஜனவரியில் தொடங்குதுலாம் சொல்லியிருந்தாங்க. கன்ஃபார்ம்டு நியூஸ் எதுவுமே வரல. ஸோ இப்போ அடுத்து பார்த்தோன்னா இன்னும் ஒன்றே இருக்கு. செங்கல்பட்டு பார்த்துட்டோம். அடுத்து பெரம்பலூர் புத்தக திருவிழா வந்து பிப்ரவரி 27லேருந்து மார்ச் 8 வரையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி இடம் மாற்றிருக்காங்க. வழக்கமாக நமக்கு பெரம்பலூரில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே நடக்கும், அதுவே நல்ல இடம் தான், சூப்பராக இருக்கும். ஏன் இந்த வாட்டி இடம் மாற்றிருக்காங்க தெரியல. நடைபெற இடம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்னு சொல்லியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்டு இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையம் இருந்த இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ தூரம் எக்ஸாக்டாக சரி அப்படிங்கிறது இன்னும் போக தான் தெரியும். ஏன்னா வேலை நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் நமக்கு சொல்லியிருந்தாங்க. பட்டு இல்லை, பஸ் ஸ்டாண்டுக்கு எய்த்தாப்பில் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பில்டிங்ஸு, ஹோட்டல் தான் இருக்குது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையம் எங்கே இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் தூரம் நடந்து ரொம்ப தள்ளி போகணுமா, இல்லை ஏதோ சந்து பந்துக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத பெரம்பலூர் வாசிகள் கமெண்ட்ல சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து இறங்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் 6 டிஸ்ட்ரிக்ட்டு. திருவாரூர் முடிஞ்சிருச்சு பிப்ரவரி 8 to 17. திருவள்ளூர் பிப்ரவரி 13லேருந்து 22 மாவட்ட பெருந்திட்ட வளாகம் எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்க. பழைய கலெக்டர் ஆஃபீஸா, புது கலெக்டர் ஆஃபீஸா, ஆர்டிஓ ஆஃபீஸான்னு. அடுத்து திருநெல்வேலி பிப்ரவரி 10லேருந்து பிப்ரவரி 22 மாநகராட்சி வர்த்தக மையம். திருச்சி பிப்ரவரி 14லேருந்து பிப்ரவரி 22 ஜான் வெஸ்ட்ரி ஸ்கூல் கிரவுண்டு. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் திருவாரூர்லேருந்து சீர்வாசலோட புக்கெல்லாம் திருச்சிக்கு இப்போ வந்துருச்சு. யாவரும் ஸ்டாலில் வாங்கிக்கலாம். அடுத்து செங்கல்பட்டு இன்னைக்கு தொடங்குது. பிப்ரவரி 20லேருந்து 26 ஒரு 7 நாள் தான். மறைமலை நகரில் உள்ள நகராட்சி சமுதாய கூடம். அடுத்தது பெரம்பலூர் பிப்ரவரி 27லேருந்து மார்ச் 8 வரையும் புதிய பேருந்து நிலையம் எதிரில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையம். புது லொக்கேஷனாக இருக்குது. எப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவசியம் இந்த புத்தக திருவிழாக்கு முதல்ல இந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள நண்பர்கள்ட்ட தகவலை கொண்டு போய் சேர்த்துருங்க. நம்ம சேனல் இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க, நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிங்க. புத்தகங்கள் தேவைப்படுறவங்க அட்வான்ஸாக எனக்கு இந்த புத்தகங்கள்லாம் வேணும் அப்படிங்கிறவங்க லிஸ்ட்டு சொல்லிடுங்க. ஏதாவது புத்தக திருவிழா போகும்போது வாங்கி அனுப்பி வச்சுருவோம். சீர்வாசரோட புத்தகங்கள் நமக்கும் ஸ்டாக் வர வேண்டியது வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே சென்னை புத்தக திருவிழாவில் வாங்கி அனுப்ப முடியாதவங்களுக்கு இந்த செட்டில் நான் அனுப்பிடுறேன். இது இன்னும் வந்து அவசியம் இந்த புத்தக திருவிழா போய் பாருங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இன்னும் நிறையா புத்தகங்களை குறித்தும் புத்தக திருவிழா குறித்த அப்டேட்டோடையும் வந்து சந்திக்கிறேன். குறிப்பாக புத்தக திருவிழாக்கள் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா இருக்காது. ஸோ அட்வான்ஸாக நடக்கிறத இப்போவே பயன்படுத்திங்க. எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா புத்தக திருவிழாக்கள், அதுக்கப்புறம் எலெக்ஷனு, ஆட்சி ஏற்பு இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு தான் நடக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்க. அவசியம் புத்தக திருவிழாவுக்கு போங்க. மறுபடியும் அடுத்த வீடியோலாம் சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.